ஹலோ சார். சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் மோகன் இருக்காருங்களா? எஸ். நான் தான் டாக்டர் மோகன். சொல்லுங்க. டாக்டர், என் வீட்டுக்காரருக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அது விஷயமா உங்கள வந்து பார்க்கலான்னு இருக்கோம். இன்னைக்கு உங்கள வந்து பார்க்க முடியுமா டாக்டர்? நான் நெக்ஸ்ட் வீக் தாங்க கிளினிக் வருவேன். ஒருவேளை உங்களுக்கு எமர்ஜென்சியா இருந்தா, நீங்க என் வீட்டுக்கு கூட வரலாம். அர்ஜென்ட் இல்லனா, நீங்க அடுத்த வாரம் என்ன கிளினிக்ல வந்து பாருங்க. ஐயோ! ரொம்ப அர்ஜென்ட் டாக்டர். நாங்க இன்னிக்கே உங்கள வீட்ல வந்து பார்க்குறோம். அப்படியா? அப்போ ஓகே. இன்னைக்கு சாயங்காலம் 4 மணிக்கு என்னோட வீட்டுக்கு வந்துருங்க. ம். நான் என்னோட லொகேஷன உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பி வைக்கிறேன். ஓகே? ஆ. யார் நீங்க? டாக்டர், காலையில உங்களுக்கு ஃபோன் பண்ணி ஹஸ்பண்ட் ட்ரீட்மெண்ட்காக பேசியிருந்தேனே. ஓ! நீங்க தானா அது? வாங்க, ம். உள்ள வாங்க. உட்காருங்க. ம். ஆ, சொல்லுங்க. ஏதோ அர்ஜென்ட்டா பேசணும்னு சொன்னீங்க. என்ன விஷயம்? அது வந்து டாக்டர், என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப வருஷமா ஒரு பெரிய ப்ராப்ளம் ஒண்ணு இருக்கு. அப்படிங்களா? அவருக்கு என்ன ப்ராப்ளம்ங்க? ம். ம். அக்காரு, ம். இந்தா நீயும் கொஞ்சம் குடி. ஆஹா, எனக்கு வேணாங்க. நீங்களே குடிங்க. எனக்கு போதும். இத அங்க வச்சிரு. சரிங்க, லைட் ஆஃப் பண்றேன். அ ஐயய்யோ! ஆ? எதுக்கு? லைட் எல்லாம் ஆஃப் பண்ணாத ப்ளீஸ். அது ம். எரிஞ்சிட்டே இருக்கட்டும். ஏங்க என்னாச்சு? ஏன் லைட் ஆஃப் பண்ணக்கூடாது? ஐயய்யோ! அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குமா. ம்? சின்ன வயசுல இருந்தே எனக்கு இருட்டுனாலே ரொம்ப பயமா இருக்குமா. இருட்டுல நான் எந்த வேலையுமே செய்ய மாட்டேன். ம்? அதுக்காக தான் நான் எந்த வேலை செய்யறதா இருந்தாலும் லைட் ஆன் பண்ணி வச்சு தான் செய்வேன். ஐயோ! பின்ன எப்படிங்க? என்ன பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க சொல்ற மாதிரி வெளிச்சத்துல உங்க கூட ஒண்ணா இருக்க எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கும். சரிங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் இருக்காரு. அவர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தா உங்க ப்ராப்ளம்லாம் சரியாயிடும். சரிங்களா? சரி போலாம். ஆனா இன்னைக்கு மட்டும் நம்ம வெளிச்சத்திலேயே ஆரம்பிக்கலாமா? ம். என்ன சொல்ற? ஆ? அ, ம். இதான் டாக்டர் ப்ராப்ளம். ஓ! இதான் உங்களோட ப்ராப்ளமா? ஆமா டாக்டர். அவரு வீட்ல இருந்தா மட்டும் இல்ல, வெளிய எங்க போனாலும் சரி லைட் ஆன் பண்ணியே தான் வச்சிருப்பாரு. இவரு இப்படி பண்றதால பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் எவ்ளோ பாதிக்கப்படுவாங்கன்னு கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேங்கிறாரு. நீங்க தான் எப்படியாவது இந்த ப்ராப்ளம சால்வ் பண்ணணும் டாக்டர். ஓகே, ஓகே. இது ஒண்ணும் அவ்ளோ பெரிய ப்ராப்ளம்லாம் கிடையாது. இவருக்கு கவுன்சிலிங் குடுத்தாலே சீக்கிரமே சரியாயிடும். இத பத்தி நீங்க தேவையில்லாம பயப்பட வேண்டியதில்ல. நான் அடுத்த வாரம் கிளினிக் வந்துருவேன். நீங்க அங்க வந்தீங்கன்னா, நாம கவுன்சிலிங் குடுத்துடலாம். அவருக்கு சீக்கிரமாவே எல்லாம் சரியாயிடும். நீங்க தான் ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணி என்ன காப்பாத்தணும் டாக்டர். கண்டிப்பா சரி பண்ணிடலாங்க. உங்களுக்கு இருக்கிறதெல்லாம் ஒரு ப்ராப்ளமே கிடையாது. நான் சொன்ன மாரி உங்களுக்கு கவுன்சிலிங் குடுத்து, சீக்கிரமே இந்த பயத்த நாம சரி பண்ணிடலாம். ஓகேவா? ரொம்ப சந்தோஷம் டாக்டர் சார். ரொம்ப தேங்க்ஸ். சரி, நாங்க இப்போ போயிட்டு அடுத்த வாரம் உங்கள கிளினிக்ல வந்து பார்க்குறோம் டாக்டர். சரி வாங்கங்க. நீங்க எதுக்கும் கவலைப்பட தேவையில்ல. நான் அவர சரி பண்ணிடுறேன்.